ஃபைனலி தண்டர்போல்ட்ஸ் படம் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம தண்டர்போல்ட்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படம் பார்க்காதவங்களுக்கு லைட்டா ஸ்பாயிலர் அலர்ட். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க, வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் பார்க்கும்போது மார்வலோட பழைய காலத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எம்சியூல வருஷம் செம்ம ஹிட்டான படங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மாதிரி படங்கள்னா பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸையும் அதுக்கேற்ற மாதிரி காமெடியையுமே சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படியே அது கூட கதையிலேயே விஎஃப்எக்ஸையும் களத்துல இறக்கி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மார்வல் வருஷம் சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட தண்டர்போல்ட்ஸும் அதே மாதிரி இருக்குன்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் இந்த படம் கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் அளவுக்கு வர முடியாட்டனாலும் எம்சியூல இது வரைக்கும் வந்த தரமான ஆக்ஷனும் ஃபன்னும் நிறைஞ்ச படங்கள்ல இந்த படத்துக்கும் ஒரு இடம் இருக்கு. பட் எனிவேஸ் இந்த படத்தை கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் அளவுக்கு கொண்டு போகலனாலும் சோனி மாதிரி சொதப்பாம மார்வல் இந்த படத்தை செம்ம சூப்பராவே கொடுத்திருந்தாங்க. பட் எனிவேஸ் இந்த படத்தோட ஒரு முக்கியமான பிளஸ் பாயிண்ட் என்னன்னா கெமிஸ்ட்ரி இந்த படத்துல பக்காவா ஒர்க் ஆகுது. தண்டர்போல்ட்ஸ் டீம்ல இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸ்டார்டிங்ல என்னதான் இவங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தவங்க சண்டை போற மாதிரி காட்டியிருந்தாலும் இவங்க ஒன்னா ஒத்துமையா சென்ட்ரி எதிர்த்து நிக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா சென்ட்ரி எதிர்த்து சண்டை போடும்போது நம்ம அவெஞ்சர்ஸை பார்க்கும்போது என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சோ அதே மாதிரி இவங்களை பார்க்கறப்பையும் நம்ம அவெஞ்சர்ஸை பார்த்த அதே ஃபீலிங் இவங்க கிட்ட இருந்தும் கிடைக்குது. மித்தபடி விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், எல்லாமே அந்த அளவுக்கு ஒன்றும் குறை சொல்ற மாதிரி இல்ல. அதுக்கு அடுத்தபடியா அந்த படத்துல நெகட்டிவ்னு பார்க்கும்போது ஆக்ஷன் சீக்வன்ஸ் என்ன கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு தோணுது. மார்வலுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸை பத்தி நம்ம சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்ல. இப்படி இருக்கும்போது இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் என்ன கொஞ்சம் பெட்டராவே பண்ணிருக்கலாம். இது மட்டும் இல்லாம இந்த படம் முழுக்க எதை நோக்கி நகர்ந்து போகுதுன்னா இப்ப இருக்கிறத விட்டுட்டு ஃபியூச்சர்ல இந்த படம் என்ன மாதிரி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும், அடுத்து வரப்போற எம்சியூ ப்ராஜெக்ட் இந்த படத்திலேயே டீஸ் பண்ற விதமா மட்டும்தான் இந்த படம் இருக்கு. அடுத்து நான் இந்த படத்துல எதிர்பார்த்த ஒரு முக்கியமான ஒண்ணுனா அது சென்ட்ரி தான். சென்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரி முழுக்க ஒரு ஆர் ரேட்டரான கேரக்டர். அதுல ஒரு 10% இந்த படத்துல பயன்படுத்தி இருந்தாங்கன்னா இன்னுமே நம்ம சென்ட்ரியை பயங்கரமா பாக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கும். காமிக்ல சென்ட்ரியோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்து நமக்கே லைட்டா பயம் வரும். காமிக்ல சென்ட்ரி கடவுள்கள் ஒருத்தரான ஏரிஸே ரெண்டா பிச்சு போட்டவர். இது மாதிரி பயங்கரமான சம்பவங்கள்லாம் பண்ண ஒருத்தரை இன்னுமே பயங்கரமா காட்டியிருக்கலாம். காமிக்கை ஃபாலோ பண்ற எனக்கு உங்களுக்கு சென்ட்ரியை பத்தி தெரியும். இதுவே ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு சென்ட்ரி இது மாதிரி படங்கள்ல பார்த்தா தான் உண்டு. இதனாலதான் சென்ட்ரி என்ன கொஞ்சம் பெட்டராவே காட்டிருக்கலாம்னு சொல்ல வரேன். இந்த படத்தோட ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். ஸ்டோரி என்னதான் சிம்பிளா இருந்தாலும் அதுல ஸ்ட்ராங்கான ரைட்டிங்கும் பெர்ஃபெக்ட்டான ஸ்கிரீன் பிளேயையுமே இதுல பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அந்த வகையில நம்ம மார்வலை பாராட்டி தான் ஆகணும். அதுக்கடுத்து இந்த படத்துல காட்டப்பட்ட கேரக்டர்ஸ்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி படத்துல காட்டப்பட்ட ஒவ்வொரு கேரக்டர்ஸ்குள்ளயுமே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. அதை பாக்குற நமக்கும் அந்த கேரக்டர்ஸுக்குமே ஒரு கெமிஸ்ட்ரி உண்டாகுதுன்னு கூட சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த படத்தோட ஸ்டோரி லைனை மேலோட்டமா பார்க்கும்போது இந்த படத்தோட கதையில பொதுவா சென்ட்ரி எதிர்த்து எல்லாரும் எப்படி ஒன்னா ஒத்துமையா நிக்கிறாங்க, அதுக்கப்புறம் சென்ட்ரியை தடுத்து எம்சியூல அடுத்த நியூ அவெஞ்சர்ஸ் என்ற இடத்தையுமே பிடிக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தோட ஒரு பேசிக் அவுட்லைன். படத்துல என்னதான் அங்கங்க சின்ன குறைகள்லாம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் பல வருஷத்துக்கு அப்புறம் எம்சியூல இருந்து இது மாதிரி ஒரு படம் பார்த்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சது. படம் என்னதான் 2 மணி நேரத்துக்கிட்ட இருந்தாலும் அந்த 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு சின்ன லாக் கூட இல்லாம படத்தை செம சூப்பராவே கொண்டு போயிருந்தாங்க. அதோட படத்துல கொடுக்கப்பட்ட ஃபன்னான மூமெண்ட்ஸ் எல்லாம் அளவுக்கு மீறி போயிடாம நம்மளை சிரிக்க வைக்கிற விதமாவும் அதை ரசிக்கும்படியாவுமே இருந்துச்சு. தண்டர்போல்ட்ஸ் படம் நம்ம என்னதான் எதிர்பார்த்த அளவுக்கு கிரவுண்டடா இல்லனாலும் அடுத்து எம்சியூல வரப்போற பெரிய ப்ராஜெக்ட்ஸுக்கு இந்த படம் ஒரு நல்ல லீடப்பாவே அமைஞ்சது. அடுத்து வரப்போற ஃபேண்டாஸ்டிக் 4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படத்துக்கு இந்த படம் ஒரு அடித்தளத்தை அமைச்சு ஃபேஸ் 5 முடிவாவும் இந்த படம் இருந்துச்சு. நீங்க என்ன மாதிரி ஒரு சில எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்தை பார்க்க போயிருந்தீங்கன்னா படம் முடியும் போது சின்ன அங்கங்க குறைகள் இருந்துட்ட மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். மித்தபடி நம்ம பெருசா எதுவும் சொல்லிட முடியாது. இதுவே நீங்க இந்த படத்துக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம இந்த படத்தை பார்க்க போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணிருப்பீங்க. டார்க்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நிறைஞ்ச படங்களை பார்க்கணும்னு நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். ஓவராலா பார்க்கும்போது எம்சியூல இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்களோட இந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல படம் தான். நான் இந்த படம் பார்க்கும்போது எதிர்பார்த்த ஒரு விஷயம்னா அது இந்த படத்தோட கதை முழுக்க எலியானாவே பாப்பை ஃபோக்கஸ் பண்ற விதமா மட்டும்தான் இருக்கு. மத்த கேரக்டர்ஸ் எல்லாமே இவங்களுக்கு உதவியா செயல்படுற மாதிரி தான் தெரியுது. என்ன கேட்டா நான் பக்கி என்ன கொஞ்சம் கெத்தா காட்டி சென்ட்ரியையும் அவரோட முழு பவரையும் காட்டி 2 பேருக்கும் நடுவுல மட்டும் ஒரு பயங்கரமான சண்டையை காட்டுவாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் இந்த படம் நம்மளோட எதிர்பார்ப்புகளுக்கு இந்த படம் பூர்த்தி அடைஞ்சிச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். பட் எனிவேஸ் இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனை பத்தி இன்னொரு வீடியோல பார்ப்போம். இந்த படம் பார்த்த உங்களோட ரிவ்யூஸ் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.